போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. புதுசாக ஒரு தலைவர் உருவாயிருக்காரு. அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? தமிழின தலைவர் தான் போடுறாங்க. 3 எழுத்து மந்திரம், தமிழின தலைவர் என்னென்னமோ போடுறாங்க. தலைவர் 173 174 தான் வரும். பட் இவர் ஏன் தலைவர்னு போட்டுக்கிறாருன்னு தெரில. பட் அதை விரும்புகிறார். ஸோ அவர் நாலேஜ் இல்லாமல் அப்படி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. விஜயினுடைய வெற்றிங்கிறது எல்லாருடைய கண்ணையும் உறுத்தியிருக்கு. இப்போ தனுஷ் மீட்டிங்லேயும் அது நடக்குது. பார்த்திங்கன்னா தனுஷை பார்த்துட்டு பல இடங்களில் பெண்கள் உட்காந்து அழறதெல்லாம் அப்படியே இன்ஸ்டாவில் வருது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது சரி வர்றது தான் வரீங்க, இன்னும் கொஞ்சம் புதுசாக வந்துடக்கூடாதா, ஏன் இப்படி காப்பி அடிச்சுட்டு வரீங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ரஜினி மாதிரியே நடிப்பது, ரஜினி மாதிரியே பேசுவது, ரஜினி மாதிரியே நிற்கிறது, நடக்கிறது எல்லாத்தையும் அப்படியே அடாப்ட் பண்ணுறாரு. அதை மேடையில் ப்ரெசென்ட் பண்ணும்போது அது பல பேருக்கு கவர்ச்சியாக இருக்குது, சில பேருக்கு எரிச்சலாகவும் இருக்குது. கூட்டம்லாம் ஆடியோ லான்ச்சுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லை, இது ஒரு பர்பஸ்க்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு இப்பயே விதைக்க ஆரம்பிச்சிட்டாரா சார்? அது பிளான் அப்படி தான் இருக்கா அவருடைய ஸ்பீச்லேயே? இதெல்லாம் இப்போ ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் ஜெயிக்கலாமே தவிர எல்லாருக்கும் சாத்தியமானா நலத்திட்டம் பண்ணுறாங்க, வாங்குறவங்க எல்லாம் டக்குன்னு காலில் விழுறாங்க சொல்லி கொடுத்த மாதிரி. அது ரொம்ப தப்பாக இருக்குங்க. இது அசிங்கம் அருவருப்புன்னு முதல்ல தனுஷ் நினைக்கணும். இப்போ ஜனநாயகனுடைய கலெக்ஷன்ஸ் எப்படி சார் இருக்கு? அதாங்க, ஒரு படம் லீக் ஆகி 1.5 கோடி பேர் பார்த்து அதற்கப்புறமும் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வருதுன்னா உள்ளபடியே அது விஜய்ங்கிற ஒரு 3 எழுத்து மந்திரத்துக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் கலெக்ஷன் கொஞ்சம் ட்ராப் ஆனதுக்கு பெரிய அளவு காரணம் அது ஏ படங்கிறது தான். இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த நேஷனல் அவார்ட் ஜூரிஸாக இருக்கட்டும், அவங்க செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது சரியாக இருக்கா சார்? ரொம்ப காலமாகவே அது சரியில்லை. புதுசாக ஒரு தலைவர் உருவாயிருக்காரு. அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? தமிழின தலைவர் தான் போடுறாங்க. 3 எழுத்து மந்திரம். ஆமாம், மறுபடியும் தலைவர் என்னென்னமோ போடுறாங்க. தலைவர் தனுஷ்னு போடாங்க. ஆமாம், காமன் டிபிலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம்மா, ஆக்சுவலாக தலைவர் 173 174 தான் வரும். பட் இவர் ஏன் தலைவர்னு போட்டுக்கிறாருன்னு தெரில. பட் அதை அவர் விரும்புகிறார். ஸோ அவர் நாலேஜ் இல்லாமல் அப்படி வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது ஒரு பக்கம். புதுசாக அரசியலுக்கு வரப்போகிறாரு. ஆனால் ஒரு புது பாணியை கடைபிடிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பாணி இருக்குது. விஜய் ஜெயிச்சு வந்த பிறகு எல்லாருமே விஜய் பாணியை பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப தூய தமிழில் தான் ட்விட்லாம் போடுவாங்க. இவங்க ரொம்ப கலவைக்கெல்லாம் போடுவாங்க டிவிக்கு. இப்போ அவங்களே மாற்றிட்டாங்க, ரொம்ப எல்லாமே கலவைக்கெல்லாம் போடுறது, ஜென்சி டிஎம்கே உள்ளே கொண்டு வர்றது. ஸோ அப்படி வந்துட்டாங்க. அப்போ விஜயினுடைய வெற்றிங்கிறது எல்லாருடைய கண்ணையும் உறுத்தியிருக்கு. ஸோ அந்த பாதையில் போனோம்னா நம்ம ஜெயிச்சிடலாங்கிற ஒரு முடிவை பாரம்பரிய கட்சிகளே எடுக்கும் பொழுது இவர் இப்போ தான் உள்ளே வரப்போகிறாரு, இன்னும் வரவே இல்லை. அதற்குள்ளே அப்படியே விஜயினுடைய பாணியை அப்படியே பின்பற்றுறாரு. ஒன்றும் இல்லை, இப்போ புஷி ஆனந்துடைய ஷர்ட்டை கவனிச்சிங்கன்னா தெரியும், விஜயினுடைய ஃபோட்டோவை ஒரு எம்ப்ராய்டரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய ரசிகர் மன்ற தலைவர் சுப்பிரமணிய சிவா அதே மாதிரி போட்டுட்ருக்காரு. அவருடைய கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் அதே மாதிரி போட்டுக்கிட்டு வராங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, ட்விட்டரில் போய் பாருங்கள், ட்விட்டர் இன்ஸ்டாவிலலாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் ஒரு கூட்டத்துக்கு வராரு, அங்கே பார்த்துட்டு பெண்கள்லாம் அழுவாங்க. அந்த எமோஷனை கட்டுப்படுத்த முடியாமல் உட்காந்து குலுங்கி அழுவாங்க. இப்போ தனுஷ் மீட்டிங்லேயும் அது நடக்குது. பார்த்திங்கன்னா தனுஷை பார்த்துட்டு பல இடங்களில் பெண்கள் உட்காந்து அழறதெல்லாம் அப்படியே இன்ஸ்டாவில் வருது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது சரி வர்றது தான் வரீங்க, இன்னும் கொஞ்சம் புதுசாக வந்துடக்கூடாதா, ஏன் இப்படி காப்பி அடிச்சுட்டு வரீங்கிற மாதிரி நமக்கு தோணுது. பட் இருந்தாலும் அரசியலுக்கு வருவது எல்லாருடைய உரிமை. ஓட்டு போடுகிற எல்லாரும் அரசியலுக்கு வரலாம், தனுஷும் வரலாங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். வரட்டும், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தானே மக்கள் அவருக்குரிய இடத்த கொடுக்க போகிறாங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் அவர் பேசுறது எல்லாமே எழுதி வச்சு தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கூட்டம்லாம் ஆடியோ லான்ச்சுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லை, இது ஒரு பர்பஸ்க்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு இப்பயே விதைக்க ஆரம்பிச்சிட்டாரா சார்? அது பிளான் அப்படி தான் இருக்கா அவருடைய ஸ்பீச்லேயே? ஆமாங்க, இப்போ எல்லாருக்கும் ஒரு அரசியல் ஆசை இருக்குது. இப்போவே பல கட்சிகளில் நம்ம முன்னாடியே தாவேக்காவில் சேர்ந்துருந்தா நம்ம ஒரு எம்எல்ஏ இருக்கலாம், ஒரு மந்திரி பதவி கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க, வேறு கட்சியை சார்ந்தவர்கள். ஆமாம், இப்போ அந்த ரயிலை நம்ம தவற விட்டுட்டோம்னு நினைக்கிற பல பேர் வேற ஒரு ரயில் வராதான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்படி தனுஷ் ரயில் வருது, பட்டு அதில் ஏறுவாங்கல்ல. ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸாகவும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கான தன்னம்பிக்கை வார்த்தைகளாக அவர் பேசுகிறாரு. நமக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குங்கிற மாதிரிலாம் ஒரு பில்டப் பண்ணுறாரு.
பட்டு அது மக்கள் தானே, எல்லாமே மக்களுடைய கையில் தான் இருக்குது. நம்ம என்ன வேணாலும் கனவு காணலாம், மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே. அண்ட் ஒரு மீம் கூட போட்டிருந்தாங்க சார், அதான் எல்லாரும் சூனாப்பன் ஆயிட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. எல்லாம் ஆகுனா விஜய் மாதிரி வந்துடுறாங்க, அந்த கூட்டம் கூட்டிடுச்சுன்னா அவங்க அடுத்து சிஎம்ன்ற மாதிரி ஒன்று பேசிட்டு இருக்காங்களே, அது நடைமுறைக்கு சாத்தியமான்ற மாதிரி ஒரு கேள்விலாம் போட்டிருந்தாங்க. உங்களுடைய பார்வையில் எப்படி சார் பார்க்குறாங்க அந்த மீம்? எல்லாரும் விஜய் மாதிரி ஆயிட முடியுமா, இல்லை எல்லாரும் எம்ஜிஆர் அவரோட மாதிரி ஆயிட முடியுமா அப்படின்னு? இல்லைங்க, இன்றைக்கி சோசியல் மீடியாவில் நீங்கள் பலமாக இருந்தீங்கன்னா அரசியலில் ஒரு இடத்த பிடிச்சிடலான்னு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே நினைக்கிறாங்க. அதுக்கு மேலும் பலம் சேர்க்கிற மாதிரி தான் ஒவ்வொரு சம்பவங்களும் நடந்துகிட்டு இருக்கு. டெல்லியில் வந்து இன்னும் ஒரு இயக்கம் ஆரம்பித்து 2 மாதம் கூட ஆகலை, இந்தியாவே ஒழுக்கி விட்டாங்க. இப்போ பிரதமரே ராத்திரி 12 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு வீடியோ போடுற அளவுக்கு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி விட்டாங்க. அப்போ அது எது வந்து அந்த வேலையை செஞ்சதுன்னா சோசியல் மீடியா, முக்கியமாக இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி பல சோசியல் மீடியாவில் அவங்களுடைய இயக்கத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்கிட்டாங்க. அவங்க எல்லா மாணவர்களையும் ஒருங்கிணைப்பதற்கு இந்த சோசியல் மீடியா ஒரு பெரிய தளமாக இருக்குது. அப்போ இங்கே அரசியல் பண்ணுற எல்லாருக்குமே நாம் ஜெயிச்சிருவோங்கிற ஒரு எண்ணம் உருவாயிருச்சு. தனுஷுக்கும் அப்படி தான் உருவாயிருக்கு. சோசியல் மீடியாவை பலப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளுமே இப்போ அங்கே முன்னெல்லாம் பொதுக்கூட்டம் போடுவாங்க, தெருமுனை கூட்டம் போடுவாங்க, கொள்கை விளக்க கூட்டம்லாம் நடக்கும். இப்போ அதெல்லாம் தேவையே இல்லை, எல்லாமே இங்கே வாங்க அப்படின்ட்டு எல்லாமே இங்கே வந்துடுறாங்க. வார் ரூம் அமைச்சிடுறாங்க. அப்புறம் இன்னும் என்ன, அந்த பெண் மீடியா மாதிரி குரூப்பெல்லாம் உள்ளே வந்துருச்சு. ஸோ அது மாதிரி மக்கள் எந்த தளத்தில் அதிகமாக இருக்காங்களோ அங்கே போய் நம்ம ஓட்டு கேட்கணும், அங்கே நம்முடைய எண்ணங்களை சொல்லணுங்கிற அளவுக்கு இன்றைக்கி அரசியல் மாறி இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இவங்களுக்கு. இப்போ விஜயை பார்த்தாங்க, அடுத்து சிஜேபி பார்ட்டியை பார்த்தாங்க, இப்போ தனுஷுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. நம்மளும் அதே மாதிரி ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணோம்னா ஜெயிச்சிடலாம் போல இருக்க அப்படின்னு தோணுது. இதெல்லாம் இப்போ ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் ஜெயிக்கலாமே தவிர எல்லாருக்கும் சாத்தியமானா பெரும்பாலும் சாத்தியம் இல்லை. அண்ட் நலத்திட்டம் பண்றாங்க, வாங்குறவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு காலில் விழுறாங்க. சொல்லி கொடுத்த மாதிரி குழந்தைங்களா இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், அந்த ப்ராம்ப்ட் சொல்லி கொடுத்தவங்க டப்பு டப்புன்னு விழுறாங்க. சார் அது எப்படி பாக்குறீங்க? செட் பண்றாங்க தலைவர் அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப தப்பாக இருக்குங்க. அதாவது அப்படி ஒரு அடிமைத்தனத்தை ஒழிக்கணுங்கிறது மக்களுடைய கனவாக இருந்துச்சு. அதனால தான் திமுகவை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. மெல்ல அது ஒழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தார், ஒரு மக்கள் முதல்வராகவே இருந்தார். அதிலெல்லாம் ஒன்றும் நம்ம குறை சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு முதலமைச்சரை ஒரு 30 அடி தள்ளின்னு தான் பார்க்க முடியும், ஒரு 50 அடி தள்ளின்னு தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறத முதல் முறையாக உடைச்சவர் எடப்பாடி தான். அதுக்கு முன்னாடி கலைஞர் வந்தப்போ கூட நீங்கள் அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எடப்பாடி தான் ரொம்ப பக்கத்தில் வந்து யாராவது இடிச்சிட்டு இருந்தால் கூட அதை அனுமதித்தார். அதற்கப்புறம் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்தார். அவர் கூட ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணார். பட் இந்த அடிமைத்தனத்தை ஊக்கப்படுத்தலை. காலில் யாராவது விழுந்தால் கண்டிச்சாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிச்சாங்க. பொது வெளியில் அவங்க நாகரிகமாக அந்த கட்சியினரை வச்சுருந்தாங்க. அதற்கப்புறம் இப்போ விஜய் வந்துட்டார். நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஆய்வு செய்ய போகிறாரு, கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலைக்கு போகிறாரு. அதிகாரிகள் வந்து ஏதோ இப்போ ஒரு 20-30 வருஷம் அவரோட பழகுன மாதிரி பேசுகிறாங்க. அப்படி பக்கத்தில் நின்று சிரிக்கிறது, பேசுகிறது, கொஞ்சம் அவ்வளோ மூச்சு விட்டால் அவர் மேலே படம் அந்த மூச்சு. அந்த அளவுக்கு பக்கத்தில் நின்று அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம். இப்போ முக்கியமாக விஜய் நாம் வந்து ஏன் பாராட்டுறோம் அப்படின்னா, அவர் நினச்சிருந்தா ஜெயலலிதா அம்மா காலத்து அரசியலை அவர் கொண்டு வந்திருக்கலாம். காலில் விழுவதற்கு நிறைய பேர் தயாராக இருந்தாங்க. இங்கே விழுங்கன்னு சொன்னால் போதும் விழுந்துருவாங்க. ஆனால் அதை விரும்பவே இல்லை. அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார். யாரும் அளவுக்கு அதிகமாக மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. காலிலெல்லாம் உழவானா ஒரு வணக்கம் வச்சா போதுங்கிற அளவுக்கு அவங்கள டியூன் பண்ணி கொண்டாந்தார். அதுவே ஒரு மரியாதைக்குரிய விஷயமாக மாறிச்சு. அதே மாதிரி அதிகாரிகளே அனுமதிக்கிறார், பக்கத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லலாம், கேட்கலாம். ஸோ அந்த அளவுக்கெல்லாம் நிலைமையை மாறி இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கற்காலத்துக்கு கூட்டு போகிறீங்க. தனுஷனுடைய கூட்டம் வந்து அப்படியே கற்காலத்துக்கு கூட்டு போகுது. ஜெயலலிதா 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலத்துக்கு கூட்டு போனால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அது எவ்வளோ பெரிய தவறாக இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இது அசிங்கம் அருவருப்புன்னு முதல்ல தனுஷ் நினைக்கணும். அப்போ தன்னுடைய தளபதிகள்கிட்ட சொல்லி, ரசிகர் மன்ற தலைவர் இருக்கார், இன்னும் கூட இருக்கிற ஆள்லாம் இருக்காங்க, வரும்போதே காலில் விடாதுன்னு சொல்லு, இல்லைன்னா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணு. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டா யாரும் விழ போகிறதில்ல. அப்போ நீங்கள் அதை செய்யணுமா வேணாமா? அதை கூட நீங்கள் செய்யலைன்னா அப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்து என்ன பெருசாக பண்ண போகிறீங்க? அண்ட் இப்போ பெருசாக வந்துட்டு இப்போ தனுஷ் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தோன்னு திடீர்னு அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, சூர்யா அவர்கள், பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அவங்கள வச்சுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து 2036 31 வந்து பெரிய சம்பவமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து யார் சார் இப்போ கொடியெலாம் பிடிக்க போகிறான்னு நினைக்கிறீங்க? காடு எல்லாருக்குமானது தானே. யாருக்கு திறமை இருக்கோ அடித்து பிடிங்கி சாப்பிட்டுக்க வேண்டியது தான், அவ்வளோதான். பட் சூர்யாவுக்கெல்லாம் இந்த தகுதி இருக்குது. தொடர்ந்து இத்தனை வருடமாக அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுக்கிட்டு அவ்வளோ மாணவர்களை உருவாக்கியிருக்கிறார். நிஜமாகவே அந்த கல்வி பணிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவர் ஒவ்வொரு படத்துலேருந்தும் ஒரு பெரிய தொகையை
அகரம் ஃபவுண்டேஷனுக்கு போடுறாரு. வருஷத்துக்கு 5 கோடி ரூபா கம்பல்சரியாக ஒரு தொகையை அகரத்தில் போடுறாரு. இதுவே பெரிய மனசு. மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு ஒருத்தர் நான் இன்னும் செய்வேன்னு வர கட்டாயமாக நம்ம வரவேற்க தான் வேணும். அவரெல்லாம் ஒரு வேளை அரசியலுக்கு வந்தாருன்னா வாங்கன்னு இருக்கிறவங்க கூப்பி வரவேற்கலாம். அவருடைய அரசியல் கூட கொஞ்சம் தெளிவான அரசியலாக இருக்கும்லாம் நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் நடிகராக இருக்கும் பொழுதே கொஞ்சம் அரசியல் ரீதியாக கருத்துக்களெல்லாம் முன் வச்சவர் தான் அவர். ஸோ அதனால் அவர் வரலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பிரதீப் ரங்கநாதன் இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ சொல்லுங்கள், என்ன வரட்டும். அண்ட் இப்போ ஜனநாயகனுடைய கலெக்ஷன்ஸ் எப்படி சார் இருக்கு? ஏன்னா இப்போ ஒரு படம் வந்து வெளியானக்கு அப்புறமும் மக்கள் வந்து அதை ஆதரவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேட்டரில் வந்து பார்த்தாங்க. அது ஓரளவு கலெக்ஷன் வந்திருக்கா சார் இந்த படம்? அதாங்க, ஒரு படம் வந்து லீக் ஆகி 1.5 கோடி பேர் பார்த்து அதற்கப்புறமும் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வருதுன்னா உள்ளபடியாக அது விஜய்ங்கிற ஒரு 3 எழுத்து மந்திரத்துக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் அவருடைய டான்ஸு, அவருடைய ஃபைட்டு இதெல்லாம் நம்ம பார்க்கணும், அது பெரிய திரையில் பார்க்கணுன்னு நினச்சி வர்றவங்க தான். இதில் கலெக்ஷன் கொஞ்சம் ட்ராப் ஆனதுக்கு பெரிய அளவு காரணம் வந்து அது படங்கிறது தான். குழந்தைகளோடு வர முடியல, குடும்பத்தோடு வர முடியல, பெண்கள் வர முடியல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த கலெக்ஷனை பெரிய அளவு ட்ராப் பண்ணியிருக்கு. அதை வந்து கட்டாயமாக ஏற்றுட்டு தானே ஆகணும். ஏன்னா இவ்வளவு மைனஸ் இருக்கும் பொழுது இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்குங்கிறது மிகப்பெரிய வெற்றி. அதில் அது இந்த வெற்றினே அதை சொல்லலாம். நம்ம அஜித் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து ஒரு சவுண்டு சத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்காங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே சார், அது எப்படி? இல்லைங்க, அஜித்துடைய ரசிகர்கள்லாம் நீங்கள் அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. அஜித்தினுடைய படத்தின் அறிவிப்பு வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் அவங்க எல்லாருமே ஜேஜேன்னு கூட்டம் வந்துடும். இன்னொன்று அவருடைய படங்கள் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஓப்பனிங்கெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய ஓப்பனிங்காக இருக்கும். அவர் வந்து ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸு, இன்னொரு பக்கம் வந்து சம்பளத்தை குறைப்பதுங்கிறது தன்னுடைய கௌரவத்துக்கே கேடுன்னு அவர் நினைக்கிறார். அது ஒன்று தான் வந்து அவர்கிட்ட இருக்கிற மைனஸே தவிர, அவரும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சம்பளத்தை கூட்டியோ குறைத்தோ பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாருன்னா அவரும் கூட இன்றைக்கி வருஷத்துக்கு 4 படம் பண்ணுற அளவுக்கு வந்திருப்பார். ஏன்னா பல தயாரிப்பாளர்கள் அவரை வச்சு படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அவர் கேட்குற சம்பளத்தை கொடுத்து அது டேலி ஆகாமல் தவிச்சிட்ருக்காங்க. ஸோ இதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை. பட் வந்துடுவார் எப்படியும். எவ்வளோ நாளைக்கு நீங்கள் சினிமா வேணான்னு ஒதுங்கி இருக்க முடியும். அண்ட் இப்போ தனுஷ் அவர்களை பற்றி பேசும்போது அவர் வந்து விஜய் அவருடைய ஃபார்மேட் அப்படியே காப்பி பண்ணுறாரு. அவருடைய ஸ்பீச் அண்ட் மேனரிசம் எப்படி சார் இருக்குது? அவர் பேசுகிறது எல்லாமே அவர் அப்படியே ரஜினியை ஃபாலோ பண்ணுறாரு. இன்னொன்று, ரஜினி அவருடைய மாமனாருங்கிற உரிமை அவருக்கு நிறையா இருக்குது. முன்னாலும் அது இன்னாலும். ஆனால் அவங்க குடும்பத்தில் அவர் ஒருத்தராக இருந்திருக்கிறார்ல, பல வருஷங்கள் இருந்திருக்கார்ல. அப்போ ஒரு ரஜினிக்கு ஒரு மகன் இருந்தால் எப்படி எங்கள் அப்பான்னு கொண்டாடி இருப்பாரோ அந்த உரிமையும் தகுதியும் அவருக்கு இருக்குல்ல. அப்போ அவர் அதை அப்படியே அடாப்ட் பண்ணுறாரு. ரஜினி மாதிரியே நடிப்பது, ரஜினி மாதிரியே பேசுவது, ரஜினி மாதிரியே நிற்கிறது, நடக்கிறது எல்லாத்தையும் அப்படியே அடாப்ட் பண்ணுறாரு. அதை மேடையில் ப்ரெசென்ட் பண்ணும்போது அது பல பேருக்கு கவர்ச்சியாக இருக்குது, சில பேருக்கு எரிச்சலாகவும் இருக்குது. இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருந்தார். தனுஷ் படங்களை பார்க்குறதுக்கு பிடிக்குது, ஆனால் அவர் மேடையில் பார்க்குறதுக்கு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு போட்டிருந்தார். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. பட் அந்த ரேஷியோ தானே. இப்போ அவருடைய மருமகனாக இருந்தனால அவருடைய மாமனார் ஆசையை நிறைவேற்றதுக்காக அரசியல் வந்திருக்காரு அப்படின்னு. இல்லைங்க, மாமனார் ஆசையை நிறைவேற்றணும்னா அது மாமனாரே பண்ணியிருப்பார். அவரே தானே ஒரு கட்டத்தில் வேணான்ட்டு போனார். அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே வந்தோம்னா நம்ம ஆட்சியை பிடிக்கணும், அரையும் குறையுமா வந்து நிற்கிறதுல அர்த்தம் கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு ஒரு தெளிவாக வந்ததுனால தான் இது நமக்கு ஆகாதுன்னு ஒதுங்கினார். பட் இவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அது தன்னுடைய மாமனாருடைய ரசிகர்களும் தனக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற நம்பிக்கையாக கூட இருக்கலாம். ஒரு புறம் தனுஷ் ரசிகர்கள், இன்னொரு புறம் வந்து அஜித் ரசிகர்கள். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் அவுட்லெட் தேவைப்படுது. எந்த காலத்துலேயும் அஜித் அரசியலுக்கு வரப்போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது நாம் விஜய்க்கு எதிராக ஒருத்தர் வராருல, நாம் சப்போர்ட் பண்ணுவோமேன்னு நினச்சி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அது ஒரு கணிசமான பங்கு வரும். இவருடைய ரஜினியினுடைய ரசிகர்களும் கொஞ்சம் வருவாங்க. இதெல்லாம் சேர்ந்து நாம் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக இருக்கலான்னு நினச்சிருக்கலாம். எல்லாமே கால்குலேஷன் தானே. ஓகே. அண்ட் ஜெயிலர் வெர்சஸ் ஓம் இதை பற்றி தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சார். 2 பேருக்கும் ஒரு கிளாஷ் உருவாக்கிச்சோ அப்படின்ற மாதிரி. 15ஆம் தேதி 16ஆம் தேதி வராங்க. இது எப்படி சார்? இது ப்ரீ பிளான்டாக இருக்குமா, இல்லை அது டேட் இப்போ வருதுன்னு சொல்லி தள்ளி வச்சிருக்கலாம்ல சார்? அதையும் மீறி வராங்களே அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, ஆக்சுவலாக இவங்க தள்ளி வைக்கலான்னு தான் முடிவு பண்ணியிருக்காங்க. தனுஷ் வந்து தன்னுடைய படத்தை தள்ளி வச்சிடலான்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் பின்னால் வந்து ராமாயணம் படம் வருது. அது வந்து இந்தியா முழுக்க ஒரு பெரிய படமாக இருக்கும் பொழுது அந்த தேதியில் வந்தால் சிக்கல்ங்கிறதுனால தான் நம்ம ப்ரீவியஸாக வரலான்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த ப்ரீவியஸ் தேதிங்கிறது கரெக்டாக ஜெயிலர் 2 தேதியோட மோதுது. இதில் வந்து தனுஷுக்கே பெரிய விருப்பம்லாம் கிடையாது. ஆனால் ஓடிடி நிறுவனங்கள் வந்து இதை ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. இந்த தேதியில் வந்தால் தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் இந்த தேதிக்கு வாங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க இந்த டீம் அப்படியே போய் அந்த ஓடிடி நிறுவனத்திட்ட பார்த்து பேசுகிறதுக்கெல்லாம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு வேளை பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றா வராது. இல்லை வேறு வழியே இல்லை அப்படின்னா வேறு வழியே இல்லை தான். ஆமாம்.
அண்ட் நேஷனல் அவார்டும் இப்போ அதுக்கான ஒரு தகுதி இல்லாத படத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுறதா இருக்கட்டும். இப்போ எங்க படம் என்ன தகுதி இல்லைன்னு சொல்லி ஒரு கிளாஸ் உருவாயிட்டு இருக்குல்ல சார். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இந்த நேஷனல் அவார்ட் ஜூரிஸா இருக்கட்டும், அவங்க செலக்ட் பண்றதா இருக்கட்டும், அது சரியா இருக்கா சார்? ரொம்ப காலமாகவே அது சரியில்லைங்க. நிறைய படங்களை நம்ம எதிர்பார்த்துருப்போம், வேறு ஏதாவது ஒரு படத்துக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று எதன் அடிப்படையில் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறது ஒரு தகுதியின் அடிப்படையில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கும் அவங்க சொல்கிற அந்த கேட்டகரிக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. எல்லாத்துலேயும் அரசியல் வந்துருச்சுங்க உள்ள. இப்போ தனுஷ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு தெரியறதுனால தான் அடுத்தடுத்து 3 விருது கொடுக்குறாங்க அவங்க. இல்லைனா எதுக்கு அவர் கொடுக்க போகிறாங்க? இங்கே பிரித்து கொடுக்கறதுக்கு படங்களாக இல்லை, எவ்வளோ படங்கள் வந்திருக்கு. உனக்கு ஒன்று வச்சுக்கோ, அவருக்கு ஒன்று வச்சுக்கோன்னு கொடுக்கலாம். ஆனால் 3 விருதுகளை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ ஒரு தேர்தல் அரசியலுக்கு வர்றாரு, ஒருவேளை நம்ம கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்குமோன்னுலாம் நினைப்பாங்கல்ல. எல்லாத்தையும் தாண்டி ஜூரியே பிஜேபியினுடைய உறுப்பினராக இருக்காங்க, கலா. இப்போ அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறாங்க? கட்டாயமாக தனுஷ் தானே தேர்ந்தெடுப்பாங்க. அது ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்றீங்க. எல்லா காலத்துலேயும் இருக்குது, காங்கிரஸ் காலத்துலேருந்து இருக்குது, இப்போ இன்றைக்கா இருக்குது, எல்லா காலத்துலேயும் இருக்குது. அதனால் தேசிய விருதுகளை நாம் பெருசாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறேன்னா. தேசிய விருதுகளை விட தெருமுனை விருதுகள் இன்னும் பெட்டராக கூட இருக்கும். அவங்க வந்து ரொம்ப பார்சியலாக இருக்காங்கங்கிறது தான் உண்மை. பல இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் பலமுறை புலம்பியிருக்காங்க. இது வந்து தகுதியற்ற விருது, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்கள்லாம் அவ்வளோ நல்ல படத்தை எடுத்துகிட்டு காத்திருக்கோம் அப்படின்னு புலம்பல் இல்லாத வருஷம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லா வருடங்கள்லேயும் அந்த புலம்பல் இருக்கும். ஸோ தொடர்ந்து தான் இருக்க போகுது. கட்டாயமாக இது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அண்ட் இப்போ அடுத்து வந்து யாரோட படங்கள் சார் ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பீங்கன்னா, இப்போ விஸ்வநாத் சந்திரன் அந்த படம் இருக்கு, ஓம், ஜெயிலர் அப்படின்ற மாதிரி சூர்யா அவர்களுக்கு பேக் டு பேக் ரிலீசஸ். அண்ட் அவருமே வந்து ஒரு 1000 கோடி ஒரு வருஷத்துல வந்துட்டு ஒரு கலெக்டிவா என்னுடைய 1000 கோடி கொடுத்துரும் என் படம்னு சொல்லி உழைச்சிட்டு இருக்காருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது சாத்தியமா சார்? 1000 கோடி எல்லாம் நம்ம தமிழ் படத்துக்கு சாத்தியமே இல்லை. ரஜினியாலேயே முடியாதது, விஜயாலேயே முடியாதது, எப்படி சூர்யாவோ தனுஷோ கார்த்திகோ பண்ண போகிறாங்க? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஓரளவுக்கு வந்தால் போதும். தமிழ் படங்களுக்கு என்ன மார்க்கெட்டோ அதனுடைய எல்லைகள் எவ்வளவோ அது வரைக்கும் அதற்கான வசூல் வந்தாலே போதும். இப்போ படம் லாஸ் ஆகாமல் வெற்றி அடைஞ்சாலே பெரிய விஷயம். அதே பெரிய டாஸ்காக இருக்குது. அதில் என்ன 1000 கோடி யோசிக்கிறது. ஓகே, அடுத்து சிவகார்த்திகேயன் ரியோன்னு சொல்லிட்டு ஒன்று பேசிட்டு இருக்காங்க. இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட 2 அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு சார். அது எப்படி பார்க்குறீங்க அந்த படம்? அதுக்கப்புறம் அதோட சீக்குவலை வந்துட்டு வேற ஒரு நடிகர் பண்ணுறாரு, அதே இயக்குனர் அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப ஒரு இளைஞராக இருக்கும்பொழுது பண்ண படம் இது. இன்றைக்கி அவர் வரிசையாக ஆக்ஷன் படமெல்லாம் பண்ணிவிட்டு ஆளே கொஞ்சம் மோட்டாவாக மாறிட்டார். இப்போ அவர் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி ஒரு படத்தில் இப்போ நடிக்க முடியாது. அப்போ அதில் ரியோ மாதிரி ஒருத்தர் வந்தால் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து சீக்குவலில் அவங்களே நடித்தா தான் நல்லாயிருக்கும். ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வேற ஒருத்தர் பண்ணுறது தப்பு இல்லையே. தமிழ் சினிமாவோட போக்கை இப்போ மாறிச்சா சார்? இப்போ வந்து பெருசாக அந்த பெரிய படங்களுடைய இது இல்லாமல், பஸ் இல்லாமல் ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு படம் வருமா, கண்டென்ட் சார்ந்த ஒரு படம் வருமா, அதை கொண்டாடுவோமா, அதை நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு சேர்ப்போம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. மக்களும் எதிர்பார்த்துருக்காங்க கண்டென்ட் மேலே ஒரு மாதிரி. அது எப்படி பார்க்கல? கண்டென்ட்டை மக்கள் எதிர்பார்க்குறாங்கிறத விட பெரிய நடிகர்கள் படங்களை எதிர்பார்க்குறாங்க. இப்போ பாருங்கள், நிறைய படம் இப்போ ரன்னெல்லாம் வந்துச்சு, ஆனால் வந்ததும் தெரில போனதும் தெரில, நல்ல படம் தான். இப்போ கண்டென்ட்டை ரசிக்கிறவர்கள்னால் அந்த படத்தை ரசிச்சிருக்கலாம்ல. சில மாதிரி ரீரிலீஸ் படங்கள் நிறையா வருது, பட் மக்கள் வந்து பெருசாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு விஜய் படமோ ஒரு அஜித் படமோ வரும்பொழுது அவங்க வந்து இப்போ ரொம்ப ஆர்வத்தோடு வராங்க. சிம்பு படமே ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணாங்க, ஒன்றுமே இல்லையே, வந்ததும் தெரில போனதும் தெரில. ஸோ அது மாதிரி ஒரு சிக்கல் இங்கே இருக்குது. ரீரிலீஸ்லேயே அவங்க செலக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது ஒரு கஷ்டம் இருக்குது. அதனால் இப்போ பெரிய படங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய படங்கள் முக்கியமாக அஜித், விஜய், அவ்வளோதான், அப்படி தான் பார்க்குறாங்க. அண்ட் இப்போ ஒரு சிஎம்மாக இருக்கார். இப்போ நம்ம விஜய் அவர்கள் இருக்கும் போது வந்துட்டு ஜனநாயகன் வரும்போது ஜனநாயகன் ரிகார்டிங் ட்வீட் போடுறாரு. ஆனால் நீட் பிரச்சனை வரும்போது அது ரிகார்டிங் எதுவும் ட்வீட் போடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. அதை பற்றி கண்டுக்காமல் அவங்க பாட்டு கத்திட்டு இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டாரா, இல்லை வேற என்ன காரணமாக இருக்கும் சார்? இல்லைங்க, இப்போது அரசியல் ரீதியாக நாம் வந்து இதை நீக்கிட முடியும், இதை சரி பண்ணிட முடியும்னா நீங்கள் அதை பண்ணலாம். இப்போ பேன் நீட்டுங்கிறது கிட்டத்தட்ட 15 வருஷமாக இங்கே பேசிகிட்டு இருக்கிற ஒரு அரசியலாக போயிடுச்சு. ஆனால் அதற்கான தீர்வு கிடையாதுங்கிறது இவங்களுக்கும் தெரியும். அப்போ அரசியலுக்கான டூலாக தான் அதை பயன்படுத்துகிறாங்களே தவிர உள்ளன்போட அதை ஒழிக்கணுங்கிற முயற்சி இங்கே பெருசாக கிடையாது. இப்போ நீட்டை ஒழிப்பதற்கான மந்திரம் என்கிட்ட இருக்குது, அது என்னங்கிறத அதை நான் அப்புறம் சொல்லுவேன், நாங்கள் ஜெயிச்சு வந்த பிறகு சொல்லுவோன்னு சொன்னார். அவர் 5 வருஷம் அவங்கள ஆண்டாங்க, ஒன்றுமே பண்ணல. அப்போ நீட்டுங்கிறத இங்கே ஒரு அரசியலுக்கான டூலாக தான் இவங்க வச்சுருக்காங்க. அதனால் விஜய் என்ன பண்ணுறாரு, ஒரு பம்மாத்து எதுக்கு நமக்கு ப்ராக்டிக்கலாக இருப்போம்னு நினைக்கிறாரு. வர்றது ஜனநாயகம், அதுக்கு ஒரு ட்வீட் போடுவோம், இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு. நம்ம கண்ட்ரோல் இல்லையே. அதனால் அதுக்கு என்ன செய்ய முடியுமோ அவ்வளோதான் பண்ணுவாங்க. சரி, எல்லாத்துக்கும் ஒரு போலித்தனமான ஒரு அரசியல், வெளியில் வந்து முழங்கிறது, உள்ளே போய் பம்முறது, இதெல்லாம் அவர் தேவையில்லைன்னு நினைக்கிறார். ஒரு 60 ஆண்டு கால
ஒரு அரசியல் பாணி இங்கே இருக்குல்ல, அதை உடைச்சிட்டு நாம் ஒரு புது அரசியலை கொடுப்போம்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் அது வந்து இவங்களுக்கு இத்தனை வருஷமாக பழகினவங்களுக்கு நீ பேசலையே, சொல்லலையே, கத்துலையே, குத்துலையேன்னு கத்திட்டு கிடக்குறாங்க. அதை அவர் விரும்பலை, அவ்வளோதான். அண்ட் அப்போ அவர் வந்து லைக் கம்ப்ளீட்டாக வேற ஒரு டேர்ம்ஸை யூஸ் பண்ணுறாரு. இப்போ முன்னாடி பண்ணதை விட நான் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி காட்டுறதுக்காக அவர் தான் சொல்கிறாரு. அரசு மீட்டிங்லேயே என்ன சொல்கிறாரு, எப்போ பார்த்தாலும் சவன்னு பேசுகிறீங்க, சும்மா நசன்னு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாருல. அவர் அப்படி பேச வேணான்னு நினைக்கிறாரு. 10 விஷயம் பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை பெருசாக எதுக்கு பொது வெளியில் வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க? எதெல்லாம் தேவையோ, இப்போ மேகதாது பிரச்சனை இருக்கா, பிரதமருக்கு கடிதம் எழுது, பிரதமரை போய் சந்திச்சுக்கோ, சட்ட ரீதியாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. அதை விட்டுட்டு தினந்தோறும் எழுந்திரிச்சு மைக்கை பிடிச்சி நான் அதை வந்து விட மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறது வந்து அது எந்த வகையிலையும் பயன் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அங்கே ஒரு அமைச்சர் பேசுகிறாரு, இங்கே ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா தீர்வுக்கான வழியே கிடையாது. நீங்கள் சட்ட ரீதியாக போய் தான் அதை தீர்க்கணுமே தவிர, நீங்கள் மாறி மாறி சண்டை போட்டு என்ன நடக்க போகுது? அங்கே இருக்கிற 10 கடையை உடைப்பான், இங்கே இருக்கிற 10 கடையை உடைப்பான். அதுதான் நம்மளால் முடியும். அது தேவையில்லைன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இங்கே அதையே தவறாக பார்க்குற ஒரு கூட்டமும் இங்கே இருக்குது, அதை தவறாக சித்தரிக்கிற அரசியல் கூட்டமும் இங்கே இருக்குது. சார் இப்போ சூரிய அவருடைய சேஞ்ச் ஓவர் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு சார். நார்மலா விடுதலையில ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்தாங்க, அப்படியே பார்த்தா இப்போ ஒரு பெரிய ஒரு மாஸ் மெகாஸ்டார் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு டான்ஸ்லாம் பட்டையை கிளப்புறாரு. அவருடைய வளர்ச்சி எப்படி சார் பார்க்குறீங்க? ஐயோ, ரொம்ப பிரமாதமான வளர்ச்சிங்க. உள்ளபடியே சமீபத்தில் நான் ரொம்ப வியந்த நபர்னா சூரி தான். ஏன்னா ஒரு நகைச்சுவை நடிகராக வந்து டோட்டலாகவே தன்னை மாற்றிக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. கடுமையான உழைப்பு. இன்னொன்று வந்து இப்போ இந்த மண்டாடின்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த தயாரிப்பாளரே என்ன சொல்கிறாருன்னா, சூரி மட்டும் இல்லைன்னா அந்த படத்தை நான் எடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, ஒரு ஹீரோவை கூப்பிட்டு தண்ணியில் வந்து ஒரு 4 நாள் நீ கிடக்கணுன்னா, நான் கிடக்கிற சார்னு சொல்கிற ஹீரோ இன்றைக்கி யார் இருக்கா? அது எங்கேயாவது ஸ்டார் ஹோட்டலில் ஒரு நீச்சல் குளம் இருந்ததுன்னா அங்கே எடுத்துக்கலாமா சார்னு கேட்குற ஆளுங்க தான் இன்றைக்கி இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெயிலில் கடந்து, மழையில் கடந்து, உப்பில் கடந்து, ஸோ அப்படி ஒரு ஆள் டெடிகேட்டிவாக இருக்கிற ஆட்கள்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதில் இன்றைக்கி சூரி வந்து படுவேகமாக முன்னேறிட்டு வர்றாரு. அவருடைய ஸ்ட்ரக்சரு எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரி மாறி இருக்குது. அவர் கதை கேட்கிற திறனும் அப்படி இருக்குது. இப்போ பல பேர் வந்து உடம்பு பயங்கரமாக வச்சுருப்பாங்க, எல்லாத்துக்கும் தயாராக இருப்பாங்க, ஆனால் கதை போய் ஏதாவது ஒரு மொக்க கதையில் போய் நடிச்சுடுவாங்க. அந்த நாலேஜ் இருக்காது பெருசாக. இது நல்ல கதையா, இது ஓடுமா ஓடாதா, இந்த நாலேஜ் பெருசாக இருக்காது. பட் அது அவருக்கு கைவந்த கலையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஹீரோவாக இன்றைக்கி மாற்றிக்கிட்டு இருக்குது. சொல்ல முடியாது, இந்த டாப் 5 ஹீரோக்களில் ஒருத்தராக சூரி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது ஆஃப்டர் மண்டாடி. ஓகே. அண்ட் விஜய் சேதுபதியோட ரீசெண்ட் அந்த ஷூட்லாம் பார்த்தாங்க சார். மணிரத்னம் அவருடைய படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, ஒரு க்ளீன் ஷேப் லுக்கில் அப்படின்ற மாதிரி. லைக் மணிரத்னம் விஜய் சேதுபதி காம்பினேஷன் கொஞ்சம் தொடர்ற மாதிரி இருக்குல்ல சார். செக்கச்சேர்ந்த வானம், அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அது மாதிரி பார்க்கும்போது அதை சூஸ் எப்படி சார்? லைக் வந்து மணிரத்னமுக்கும் அவங்களும் ஒரு காம்பினேஷன் அது இல்லை, பொதுவாக மணிரத்னம்னாலே எல்லா ஹீரோக்களுமே எவ்வளோ வேலை இருந்தாலும் போட்டுட்டு ஓடுற அளவுக்கு தான் அவருக்கான பேர் இருக்குது, அவருக்கான மரியாதை அப்படி இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் சேதுபதியெல்லாம் வாய்ப்பு தேடி அலைஞ்ச காலத்தில் மணிரத்னங்கிற பேரை எத்தனை முறை கேட்டு அடாடா இங்கெல்லாம் நம்ம போக முடியுமான்னு நினச்சிருப்பார். இன்றைக்கி காலம் அதுவே கொண்டு வந்து கொடுக்குது. இன்னொன்று அவர் நடந்துக்கிற விதம் படப்படி. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீ எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தால் எனக்கு என்ன, என்னுடைய ஆட்டிடியூடு அப்படி தான் இருக்கும்லாம் பண்ணுவாங்க. ஆனால் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு எல்லார்ட்டையும் ரொம்ப தன்மையாக நடந்துக்கிற ஒருத்தர். மணிரத்னம்னா இன்னும் இப்படி இருப்பார். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ரிப்பீட் பண்ண வைக்கிது. ஏன்னா இப்போ முன்னாடி நம்ம வந்து அந்த 5 வருஷத்துக்கு அப்போ அந்த நீட் சமயத்தில் வந்து பெரிய பெரிய இயக்குநர்கள் வந்து குரல் கொடுக்காம இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த சமயத்தில் வந்து வெற்றிமாறவர்களாகட்டும், பாரஞ்சிதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து களத்திலேயே உட்காந்துட்டு மக்கள் குரல் கொடுக்குறாங்க, குழந்தைகள் பசங்களுக்கு குரல் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது எப்படி சார் பார்க்குறீங்க சேஞ்ச் ஓவர்? இல்லைங்க, உங்கள் சமூக சிந்தனை எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் இந்த ஆட்சி இருக்கும்போது நான் வரமாட்டேன், இந்த ஆட்சி வந்தால் நான் திமுன்னு வருவேங்கிறது இருக்குல்ல, அது மட்டும் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. நீங்கள் உள்ளபடியே வந்து சமூகத்திற்காக குரல் கொடுக்குற ஒரு நபராக இருந்தாருன்னா எல்லா காலத்துலேயும் அது இருக்கணும்ல. ஏன் இல்லைங்கிற கேள்விகளை மக்களே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலாம் அவங்க ஏமாற்றவே முடியாது. இப்போ பொதுவெளியில் நின்றுட்டு நான் வந்து ஒரு சமூக போராளி, அதுக்காக குரல் கொடுப்பேன், இதுக்காக குரல் கொடுப்பேன்னா 5 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேள்வி கேட்குற இடத்துல இன்றைக்கி மக்கள் வந்துட்டாங்க. மக்களுக்கு அரசியலை சொல்லி கொடுத்துட்டார் விஜய். இப்போ விஜய் வந்த பிறகு எல்லாருமே தீவிரமாக பேப்பர் படிக்கிறது, நியூஸை பார்க்குறது, அந்த அரசியலை தெரிஞ்சுக்கிறதுன்னு ரொம்ப முன்னேறிட்டாங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட ஒரு பக்கம் சமைச்சிட்டே இன்னொரு பக்கம் என்ன நியூஸுங்கிற கேட்குற அளவுக்கு மாறிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் இனிமேல்லாம் ஏமாற்றிட்டு தெரிய முடியாது. அதனால் உங்களுடைய சமூக போராட்ட குணத்தை எல்லா காலத்திலையும் பின்பற்றுங்கிறது தான் நம்முடைய. சனம் ஷெட்டி அவங்கள பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அவங்க வந்து பேசிட்டு போனால் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா அவங்கள ஒரு தேச துரோகம் மாதிரி அவங்கள கத்தி அவங்கள அனுப்பி விட்டு. இல்லை, அங்கே அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு பல பேர் குரல் எழுப்புகிறாங்க. அங்கே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் இந்த ஜனநாயகன் படம் பார்த்தவர்கள் மீது அவங்க வச்சுருந்த ஒரு
ஒரு பார்வை இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அவங்க ஓரமாக நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கோபம் வருது. நான் கூட தான் இப்போ பார்த்துட்டு வந்தேன், அதுக்காக நான் ஜோக்கரான்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குது. அந்த சூழ்நிலையை அவங்கள கேட்க வைக்குது. சும்மா வெளியிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இந்த கூட்டத்தை நம்ம கலைச்சி விடணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வரல. அவங்க வர்றாங்க, ஒரே கூட்டமாக இருக்குது, ஒரு 10 நிமிஷம் நில்லுமாங்கிறாங்க. அந்த 10 நிமிஷம் நிற்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு அவ்வளோ கேட்குது. இந்த அதாவது நீட் எதிர்ப்பு பேச வேண்டிய ஒரு கூட்டம் ஜனநாயகனை பற்றியே பேசிகிட்டு இருக்கு. அதை அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் இப்படி மாறி பேசுகிறாங்க, இவங்களுடைய நோக்கம் என்னன்னு அவங்களுக்கு கேள்வி வருது. அப்போது அவங்க போய் நான் கூட தான் படம் பார்த்துட்டு வரேன், அதுக்காக நான் ஜோக்கரா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சரியான கேள்வி. உள்ளபடியே விஜய் நீண்ட காலம் எதிர்பார்த்த சிங்கப்பெண்ணில் ஒருத்தர் அவங்க. தேங்க்யூ சார். நன்றி. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.